வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 29/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:03, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று பிற்பகல் 1:41 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:24 வரை, கேட்டை பின்பு மூலம், யோகம் இன்று அதிகாலை 2:24 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:24 வரை, பரணி பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும், புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும், சுற்று வட்டாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும், யோசித்து செயல்படும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், ஒத்துழைப்புகள் அதிகமாகும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், அனுகூலங்கள் உண்டாகும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அஸ்வினி மாற்றங்கள் ஏற்படும், பரணி யோசித்து செயல்படவும், கிருத்திகை அனுகூலங்கள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும், வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், ஆதாயங்கள் கூடும், அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், கிருத்திகை அனுபவங்கள் கிடைக்கும், ரோகிணி பிரச்சனைகள் தீரும், மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும். மிதுனராசி நேயர்களே, எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும், பூர்வீக சொத்துக்களினால் மாற்றங்கள் உண்டாகும், பணியில் லாபமான நிலை ஏற்படும், யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும், ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள், விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும், மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும், போட்டி பொறாமைகள் விலகும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், மிருகசிரீஷம் அலைச்சல்கள் கூடும், திருவாதிரை ஆர்வம் ஏற்படும், புனர்பூசம் தன்னம்பிக்கை உருவாகும். கடகராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், அலைச்சல்கள் அதிகமாகும், புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும், அனுபவங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகமாகும், கடன்சுமை குறைய பெறுவீர்கள், உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள், புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், புனர்பூசம் லாபம் ஏற்படும், பூசம் அனுபவங்கள் கிடைக்கும், ஆயில்யம் உதவிகள் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், தீர்வுகள் ஏற்படும், தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், மகம் மாற்றங்கள் ஏற்படும், பூரம் நிம்மதி கிடைக்கும், உத்திரம் உதவிகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள், எதிலும் அனுகூலங்கள் ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், நிதானமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள், கௌரவங்கள் மேலோங்கும், நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும், பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும், வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும், சித்திரை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும், அலைச்சல்கள் அதிகமாகும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, கடன்சுமை குறைய பெறுவீர்கள், வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும், நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள், போட்டி பொறாமைகள் விலகும், முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், சித்திரை அலைச்சல்கள் கூடும், சுவாதி பொறுமையுடன் செயல்படவும், சாகம் நிதானம் தேவை. விருச்சிகராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், செலவுகள் அதிகமாகும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், விசாகம் யோசித்து செயல்படவும், அனுஷம் நிதானம் தேவை, கேட்டை பிரச்சனைகள் தீரும். தனுசு ராசி நேயர்களே,
தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேகநலனில் முன்னேற்றம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் ஆசைகள் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, பணியில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். திருவோணம் வெற்றிகள் கிடைக்கும். அவிட்டம் ஆர்வம் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். பணியில் சாதகமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் தடைகள் விலகும். சதயம் குழப்பங்கள் தீரும். புரட்டாதி நெருக்கம் உண்டாகும். மீனராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிம்மதியான நாள். அலைச்சல்கள் கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி நிம்மதியான நாள். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.